சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் வரலாமா? வாங்க. என்ன அஞ்சலி, ஏதோ கேட்கணும்னு நினைச்சு கேட்காம தயங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சும்மா கேளுங்க. சார், கவி விஷயத்துல எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் என் மேல ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? என்ன அஞ்சலி இப்படி கேக்குறீங்க? நான் எப்படி உங்களை போய் சந்தேகப்படுவேன்? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இல்ல சார், எல்லா தப்பும் என்ன சுத்தியே நடக்குது. அதனால நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சிட்டீங்களான்னு தெரியல, அதான் கேட்டேன். 1000 பேர் வந்து சொன்னாலும் அஞ்சலியை பத்தி எனக்கு தெரியும். அதனால உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேங்கிற பயத்தை இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்களுக்கு வரக்கூடாது. சார், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ அந்த சுந்தரத்து மேலதான் டவுட்டா இருக்கு சார். அஞ்சலி, அப்படி சும்மா யார் மேலயும் சந்தேகப்பட்டு நாம முடிவு பண்ணிட முடியாது. அது தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாருக்குமே சங்கடமாயிரும். எனக்கு தெரிஞ்சு அவர் கவியை அவரோட பொண்ணு மாதிரி தான் ஃபீல் பண்றாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் எதுக்கு கவியை கொல்ல ட்ரை பண்ண போறாரு? அதுவும் இல்லாம கவியை கொல்றதுக்கான மோட்டிவும் அவர்கிட்ட பெருசா எதுவுமே இல்லை. அதனால அவசரப்பட்டு இப்போதைக்கு யார் மேலேயும் சந்தேகப்பட வேண்டாம். கவியை நீ ஜாகிரதையா பார்த்துப்போ. அதான் இப்ப ரொம்ப முக்கியம். இதை யாரு பண்ணாங்கிறதையும் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தப்பு பண்றவங்க எல்லா நேரங்களிலும் புத்திசாலியா இருக்க முடியவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா கோட்டை விடுவாங்க, அப்ப மாட்டிப்பாங்க. அது வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணணும். சரிங்க சார். அஞ்சலி, ஏன் திடீர்னு உங்களை நான் சந்தேகப்படுறேன்னு கேட்டீங்க? இல்ல சார், ஒவ்வொரு வாட்டியும் குணவதி மேடமும் பத்மா மேடமும் என்னையே தப்பா சொல்றாங்க. சூழ்நிலையும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அமையுது. இன்னைக்கு குணா மேடம் பேசினதை பார்த்தா எனக்கே என் மேல சந்தேகம் வந்துடும் போல இருக்கு. எனக்கே என் மேல சந்தேகம் வர்றப்ப உங்களுக்கும் என் மேல சந்தேகம் வந்திருக்குமோன்னு நினைச்சுதான் சார் நான் கேட்டேன். உங்களுக்கே உங்க மேல சந்தேகம் வந்து நீங்களே என்கிட்ட வந்து நான் தான் பண்ணேன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் அஞ்சலி. ஏன்னா அஞ்சலியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரொம்ப நல்லவங்க. கனவுல கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டீங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டும் நான் உங்களை எப்பவும் தப்பா நினைக்க மாட்டேன். கூப்பிட்டீங்களா? செல்வா, எனக்கு கொஞ்சம் பேங்க் ஒர்க் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். கூட வரேன்க்கா. இல்ல அதான் டிரைவர் இருக்காருல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. சரி. டிரைவர், வண்டி எடுங்க, பேங்க் போகணும். வண்டி நிறுத்துங்க. அஞ்சலி, என்னம்மா நீ இந்த வெயில்ல போய் கடைக்கு போயிருக்க? ஈவினிங்கா போலாம்ல, ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இதெல்லாம் ரெகுலரா பண்றது தானே மேடம், எனக்கு எதுவும் கஷ்டம் இல்ல. வீட்ல வேற காய்கறி இல்ல,
அதான் அவசரமா வாங்க வேண்டியதா போயிடுச்சு. சரி வா, நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். வீடு பக்கம் தானே, நானே போயிடுவேன். வீடு பக்கமா? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? எனக்கு இது பக்கம் தான் மேடம். நீங்க போங்க. நீங்க ஏதோ ஒர்க்குக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் ஆக போகுது. நீங்க போங்க, நான் கிளம்புறேன். கட்டின புருஷன் கை விட்டுட்டு போய் பெத்த அப்பா வீட்லயே சர்வெண்டா இருக்கிற கொடுமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் சொல்ற கடையில தான் நல்லா இருக்கும் பாரு. ஆமா பாத்து இறங்குக்கா. ஓகே ஓகே வா. முதல்ல அந்த கடையில ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். சரியா? ஏய், ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா, இவளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா, எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அதான் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வரலான்னு போறோம். கவி, இப்படி அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா வெயிட் போட போகுது. வேண்டாம். மா ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி தாம்மா, இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். சரி போயிட்டு வா. ஆனா நீ சொன்ன மாதிரி நடந்துக்கணும். ஆ இனிமே சாப்பிடவே கூடாது. ஓகே. வா. கவி இரு, நானும் வரேன். வாங்க மகேஷ், மாப்ள. நீங்களும் வரீங்களா? ம். மித்ரா, அப்போ நீ வீட்ல இரு. நான் வரும்போது உனக்கு ஃபேமிலி பேக்கே வாங்கிட்டு வரேன். என்னக்கா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னதே நான் தான். இப்ப என்னவே கழட்டி விட்டுட்டு போற? மித்ரா, நீ இரு. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டும். மாப்ள, அடிக்கிற வெயிலுக்கு பைக்ல எல்லாம் போக வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு வாங்க. ஓகே ஆண்டி, போலாமா? போலாம்.